வெல்கம் டு 2K Moms Kitchen. இது நம்பர் 29 மினி vlog. சூப்பராக கண்டினியூ ஆக போகுது. உள்ள என்னென்ன குக் பண்ணிட்டு இருக்கேன்னு காட்டட்டுமா? சாதம் கொதிச்சுட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் சாம்பார் வைக்கிறதுக்கு பருப்பு. இது நூக்கல் எக் போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தீப்புக்கு டெய்லி ஒன்று இந்த அவிச்ச கடலை, அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி, இல்லைன்னா நட்ஸு, கொண்டக்கடலை, அப்புறம் வெள்ளை சுண்டல், பட்டாணி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, இந்த மாதிரி தான் தரணுமா. மண்டை டெய்லி இதுக்கே குழம்பி ஓடுது. என்னடா தர்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னும் போக போக ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் ஆட் பண்ணுவோம். அவளுக்கு பனானானா அவ்வளோ பிடிக்கும். அதுதான் இப்போ வரையும் எப்பயாவது கொடுக்குறது. ஆனால் டெய்லி இந்த ஸ்கூலுக்கு போகிறனால இந்த கடலையெல்லாம் சாப்பிட்றது நல்லாயிருக்கு. வீட்லேயும் மோஸ்ட்டாக தருவேன். இப்போ டெய்லி அது கண்டினியூ ஆகும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதில்ல. அப்படியே காஃபி போட்டு அவருக்கு கொடுத்துட்டு, டெய்லி காஃபிலாம் போடுவேனான்னு கேட்டால் ரேர் தான். இப்போ பசங்க மில்க் குடிக்க ஸ்டார்ட் பண்ணனால ஓகே, நம்மளுடைய மார்னிங் ட்ரிங்க்கும் எடுத்து குடிச்சு முடிச்சுட்டு கழுவி வச்சுருந்த பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து அழகாக அங்கங்கே கவுத்துருங்கன்னா ஏன் எல்லாரையும் சொல்கிறேன்னா, வேலையை கை முடிச்சிட்டிங்கன்னா நிம்மதியாக இருக்கும். கிச்சனை பார்க்கும்போதெல்லாம் வேவ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் எப்போ சமைக்கிறனாலும் நிலா பாப்பா இங்கே தான் நின்றுட்டுருப்பா. பக்கத்தில் என்ன பொருளே இருக்குன்னாலும் அவள் அங்கே தான் நிற்பா. கீழே விட வேண்டியது தானேன்னா அழுவுறா. வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? நம்ம தான் வச்சுக்கணும் போது, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. லன்ச் பாக்ஸும் அவருக்கு அப்படியே பேக் பண்ணிவிட்டு தோசை செஞ்சுட்டேன். ஏன் தோசை இந்த கலரில் இருக்குன்னா, நான் தீயெல்லாம் விடலை. அது இந்த சுண்டல் இருக்குல்ல, கொண்டக்கடலை, அந்த கொண்டக்கடலை தோசை, அதனால தான் அது அப்படி இருக்குது. நானும் பிங்க்கு, அந்த பேக்கும் பிங்க்கு. சூப்பராக எடுத்து பேக் பண்ணிவிட்டு அவருக்கு டாட்டா சொல்லி அமுச்சிட்டேன். அதுக்கு அடுத்து தீப்ஷிகாவுக்கு சுண்டல் வேக வச்சுருந்தேன். டெய்லி இவ்வளோ கூட்டு கலப்புறதுக்கு போன 3 நாள் ஜாலியாக போனோம். அடுத்தடுத்து என்னென்னு தெரியல, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், மழை வருது, நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், வெயில் அடிக்குது, இப்படி தான் ஓடிட்டு இருந்தா. இதை ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன், இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மெதுவாக பார்க்கலாம்ல, அதுக்காக தான் லாஸ்ட்டாக ரெசிப்பியை ஆட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி. எங்கள் வீட்டில் எங்கன்னா வெளியில் போயிட்டு வந்தோன்னா, ஜுரம் அடிக்குதுன்னா சிம்பிளாக பண்ணுறோம். அதை தாண்டி ருசியாக சாப்பிட்ணுன்னா இது தான் வைப்போம். அவங்க டேடி கிளம்புறாங்கன்றனா எப்பயுமே நிலா வெளியில் உட்காந்து சாவி, ஹெல்மெட்டு, ஷூ எல்லாமே எடுத்து கொடுத்து டாட்டா சொல்லி தான் அனுப்புவாங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் என் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. டாட்டா, பாய்.